இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த யூடியூப் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை ஏதாவது ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஜெபித்தும் கிடைக்கவில்லை என்றால் இந்த செய்தியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். கர்த்தரிடத்தில் நாம் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய செயல்பாடுகளை நாம் பார்க்க வேண்டும் என்றால் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் கர்த்தரிடத்தில் பிரியமாவே இருக்க முடியும். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நாம் கர்த்தர் எனக்கு இதை செய்வார் என்று நாம் அதை நம்பினால், உறுதியாக நம்பினால் அந்த காரியத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கும். கர்த்தருடைய கரத்தை நாம் பார்க்க முடியும், கர்த்தருடைய செயல்பாடுகளை நாம் பார்க்க முடியும். அதற்காக நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னுடைய நோய்களை குணமாக்கி தருவார், கர்த்தர் என்னுடைய பிரச்சனைகளை சரிப்படுத்தி தருவார், கர்த்தர் என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என் குடும்பத்தினரை ரட்சிப்பார், கர்த்தர் எங்கள் ஊழியங்களை வளரச் செய்வார், ஆசீர்வதிப்பார், கர்த்தர் எங்கள் பண தேவைகளை சந்திப்பார், கர்த்தர் எங்களை ஐஸ்வர்யவான்களை மாற்றுவார் என்று மனதிற்குள் நாம் எப்படி நாம் வாயை திறந்து ஒருவரிடம் சொல்கிறோமோ அதே போல் மனதிற்குள் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த விசுவாசம் உங்களுக்கு கர்த்தருடைய அற்புதத்தை காண செய்யும். அந்த விசுவாசம் கர்த்தரிடத்திலிருந்து வல்லமையை புறப்பட செய்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். எந்த விஷயத்தில் நீங்கள் வெற்றியை நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறீர்களோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் கர்த்தர் எனக்கு இதை செய்வார் என்று நாம் மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருந்தால்தான் அந்த நன்மையை, அந்த வெற்றியை நாம் அனுபவிக்க முடியும். அருமையான சகோதர சகோதரிகளே, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் விசுவாசம் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாய் இருக்கிறது. விசுவாசம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு வேண்டிய ஒரு கரம் அல்லது கை என்று நாம் சொல்ல முடியும். ஆதலால் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் இருந்து நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். நீங்கள் எந்த நன்மை வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, எந்த வெற்றி வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்வார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் மனதுக்குள் சொல்லிக்கொண்டே இருங்கள். வெற்றியை எதிர்பாருங்கள், சுகத்தை எதிர்பாருங்கள், ஆசீர்வாதங்களை எதிர்பாருங்கள், பணச்செழிப்பை எதிர்பாருங்கள், சமாதானத்தை எதிர்பாருங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு சமாதானத்தை தருவார், வெற்றியை தருவார். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் இந்த வாரம் நாம் இது பழக்கப்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், நான் எதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேனோ அதை கர்த்தர் எனக்கு செய்வார் என்று என் மனதுக்குள்ளே நான் சொல்லுவேன் என்று நாம் அதை ஒரு முடிவெடுத்து அதை நாம் பழக்கப்படுத்தி கொண்டால் உங்களுடைய எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா எல்கைகளிலும் வெற்றியை நீங்கள் அனுபவிப்பீர்கள், காண்பீர்கள். ஆமேன். அன்பு மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே வருகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனால் உம்மை விசுவாசித்தால் தான் நாங்கள் அந்த வெற்றியை, நாங்கள் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை, அந்த விசுவாசமாகிய வரத்தை, அந்த விசுவாசமாகிய அந்த கனியை கர்த்தர் கிருபையாய் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம். விசுவாசத்திற்காக நீங்கள் போராடுங்கள் என்று எழுதி வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் அந்த விசுவாசத்திற்காக போராடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.